அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சந்திர கிரகண தினத்தன்று எப்பொழுது நடை காப்பிடப்படுகிறதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். 3/3/2026 மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று சந்திர கிரகணம். சந்திர கிரகணத்தோட நேரம் மாலை 3:20 மணி முதல் மாலை 6:48 மணி வரைக்கும் இருக்குங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையன்று சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரோட நடை திறப்பு காலை 5 மணி. அன்றைய விஸ்வரூப தீபாராதனை காலை 5:30 நடைபெற உள்ளது. உதய மார்த்தாண்ட அபிஷேகம் காலை 6:15 மணிக்கு நடைபெறுகிறது. உச்சிக்கால அபிஷேகம் காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. சாயரட்சை பூஜை பகல் 1 மணிக்கு நடைபெற உள்ளது. இவையெல்லாம் முடிந்து நடை திருக்காப்பிடப்படுவது பகல் 2 மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரகணம் முடிந்து மீண்டும் நடை திறப்பு இரவு 8 மணி. ராக்கால அபிஷேகம் இரவு 8:30 மணி. ராக்கால அபிஷேகத்தினை தொடர்ந்து ராக்காலம் ஏகாந்தம் மற்றும் பள்ளியறை பூஜைகள் நடைபெறுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. 3/3/2026 சந்திர கிரகண தினத்தன்று கட்டண முறைவரிசை, மூத்த குடிமக்கள் முறைவரிசை மற்றும் பொது தரிசன முறைவரிசை இந்த நுழைவு பகுதிகளில் பக்தர்கள் தரிசனத்திற்கு பகல் 12 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பின்னர் இரவு 8 மணி முதல் 9:30 மணி வரை மீண்டும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள்ங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் கிரகண தினத்தன்று திருச்செந்தூர் மாசி திருவிழாவோட 11ஆம் நாள் அப்படிங்கிறதுனால சுவாமி பகல் 1:30 மணிக்கு மேல கோயிலிலிருந்து புறப்பட்டு பகல் 2 மணிக்குள் யாதவர் மண்டகப்படி சென்றடைந்து பட்டு சாத்தி வைக்கப்படுங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. பின்னர் சந்திர கிரகணம் முடிவடைந்து இரவு 8 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெறுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பினை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். தமிழகத்தில் எந்தெந்த கோயில்களோட நடை எப்பொழுது சாற்றப்படுங்கிற பதிவையும் நம்ம பதிவு செய்திருக்கோம். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.